புதிய வாழ்க்கை. கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனை. முகிலன் தூரத்திலிருந்து தன் மனைவி அஞ்சலியை பார்த்து கொண்டிருந்தான். அஞ்சலி தன் கையில் இருந்த பொம்மையின் வாயில் குச்சியை விட்டு ஆட்டிக் கொண்டிருந்தாள். பால் குடி பாப்பா, பால் குடி பாப்பா என்று தன் மீது பைத்தியமாக இருந்தவள் தன்னால் பைத்தியமாகி விட்டதை எண்ணி கண்களால் பூமியை நனைத்து கொண்டிருந்தான். முகிலன் மனநல மருத்துவர் ரகுராம் வருவதைக் கண்டு கண்களை துடைத்து கொண்டு அவரை நோக்கி நகர்ந்தான். குட் மார்னிங் டாக்டர். வாங்க மிஸ்டர் முகிலன். என்ன ரொம்ப நாள் ஆளே காணா? மனைவி மேலே உள்ள பாசம் அவ்வளோதானா? நீங்கள் வேற ஏன் டாக்டர் என்னை காயப்படுத்துறீங்க? ஐயோ சாரி முகிலன், நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. பரவாயில்ல டாக்டர், நீங்கள் விளையாட்டுக்கு தான் சொல்கிறீங்கன்னு இந்த முட்டாளுக்கு புரியுது. ஆனால் என்னோட குற்ற உணர்ச்சி அஞ்சலி விஷயத்திலேயே என்னை தினம் தினம் கொல்லுது டாக்டர். இங்கே பாருங்க முகிலன், நீங்கள் அஞ்சலியை நினச்சி உங்களுக்குள்ளேயே மன அழுத்தத்தை உண்டாக்கிட்டா நீங்களும் அஞ்சலி பக்கத்தில் அட்மிட் ஆக வேண்டி வரும். நடந்ததை விடுங்க, நடக்க போகிறத மட்டும் யோசிங்க. நானும் இப்போ ப்ரெஷர் மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கேன் டாக்டர், ஒரு வாரமா. ஆஹா, என் பேச்சை கேட்டிருந்தா மாத்திரை மருந்துன்னு எடுத்துக்க தேவையில்லை. நீங்களும் உங்கள் பிரச்சனையை விட்டு வெளியே வர்ற மாதிரி இல்லை. அதுக்கு மேலே ஒரு டாக்டரா நான் என்ன தான் பண்ணுறது? என் டிப்ரெஷன் குறைக்க தான் டாக்டர் வெளியூர் கிளம்பி போனேன். ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் டிப்ரெஷன் ஓவர் ஆகி ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் ஆகிட்டேன். அவங்க மாத்திரையை கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஓகே முகிலன், உடம்பை பத்திரமா பார்த்துக்கங்க. தேங்க்யூ டாக்டர். இப்போது அஞ்சலி கிட்ட ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் சேஞ்சஸ் தெரியுதா டாக்டர்? 2 வருஷமாக இதே தான் முகிலன் பேசிக்கிட்டு இருக்கிறோம். உங்கள் குழந்தை இறந்த 2 வருஷத்துக்கு அப்புறம்தான் அஞ்சலிக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. இப்போ தான் எங்களுக்கு இன்னொரு குழந்தை இருக்குதே டாக்டர், அப்புறையே அஞ்சலிக்கு இந்த மாதிரி? ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கங்க முகிலன், உங்கள் முதல் குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் அஞ்சலி மனதளவே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. ஆனால் அஞ்சலியோட கவலை அழுக உங்களை பாதிக்கணும் மனசுக்குள்ளே வச்சு அடக்கிட்டாங்க. உங்கள் முதல் குழந்தை இறந்ததுலே அஞ்சலி அழுகலை, ஆர்ப்பாட்டம் பண்ணவே ஒப்பாரி வைக்கலை. ஆனால் மனசுக்குள்ளேயே அந்த ஃபீலிங். நீங்கள் இன்னொரு குழந்தை பெற்றுக்கிட்டதுக்கு அப்புறமும் இருந்திருக்கு. உங்கள் பிரச்சனை உங்களோட 2வது குழந்தை மூலமாக தீர்ந்திருக்கலாம். ஆனால் அஞ்சலிக்கு முதல் குழந்தையோட இறப்பை இப்போ வரைக்கும் தாங்கிக்க முடியலை. அதான் இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. இதுக்கு மறந்து இல்லை முகிலன், அவளுக்கு உங்களோட ஆதரவு, உங்கள் குடும்பத்தோட ஆதரவு, அஞ்சலி குடும்பத்தோட ஆதரவு தான் தேவை. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் அஞ்சலியை கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னு இங்கே கொண்டு வந்து விட்டுட்டீங்க. பிரச்சனை 2 வருஷமாக போகணும் யாரும் எதிர்பார்க்கலையே டாக்டர். அஞ்சலினாலே இப்போ கையில் இருக்கிற குழந்தைக்கும் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு தான் டாக்டர் இந்த முடிவு எடுக்க வேண்டியதாக போச்சு. புரியுது முகிலன். ஆனால் அஞ்சலிக்கு உங்களுடைய அரவணைப்பு தேவைப்படும் நேரத்திலே நீங்கள் கொடுக்க தவறிட்டீங்க. இனி அஞ்சலி எப்போ ரெக்கவர் ஆகும்னு என்னாலே சொல்ல முடியாது. எங்களால் முடிஞ்சதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மேல் கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க. முகிலன் கனத்த இதயத்துடன் எழுந்தான். என்ன முகிலன், இன்னைக்காவது அஞ்சலி பக்கத்தில் உட்காந்துட்டு போவீங்களா, இல்லை இப்படியே தூரமாக பார்த்துக்கிட்டு போக போகிறீங்களா? எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லை டாக்டர், இப்படியே கிளம்புறேன். எனக்காக ஒரு தடவை அஞ்சலி பக்கத்தில் உட்காந்துட்டு போங்களேன் முகிலன். ஏதாவது மேஜிக் நடக்குதான்னு பார்ப்போமே. சாரி டாக்டர், நான் கிளம்புறேன். முகிலன் காரை எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி பறந்தான். முகிலன் அம்மா மீனாட்சி வீட்டு வாசலில் காய்கறி வாங்கி கொண்டிருந்தவள் முகில் காரையிலிருந்து இறங்குவதை கவனித்தாள். வாடா நல்லவனே, வீட்டை விட்டு போய் 1 வாராச்சு, ஒரு ஃபோன் இல்லை, எங்கே இருக்கன்னு தகவலும் இல்லை. உனக்கெல்லாம் எப்போ தாண்டா பொறுப்பு வரும்? வந்த உடனே ஆரம்பிக்காம போறியாம்மா அங்கிட்டு? எப்போ பாரு நொய்யின்னு, நீ எப்போ தான் திருந்துவ? சும்மா பொறுப்பு இல்லை பருப்பு இல்லைன்னு கத்திக்கிட்டு உனக்காக ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்துட்டு இருக்கேல. நீ இதுவும் பேசுவ இன்னமும் பேசுவ. எனக்காக நீ எதுக்கு கண்ணீர் சிந்தணும்? நான் என்ன செத்தா போயிட்டேன்? என் வாழ்க்கை இப்படி வீணா போய் நான் இப்படி ஆனதுக்கு நீ தான் காரணம். முகிலன் கத்தினான். கேசவன் கத்தினார். டே வாயை மூடுறா, உன் வாழ்க்கை இப்படி போகிறதுக்கு உன் அம்மா என்னடா பண்ணுவா? ஒழுங்கா பொண்டாட்டி அடக்கி வாழ தொப்புள்ள உனக்கு. நீ ஏன் பொண்டாட்டிய குத்தா சொல்லிக்கிட்டு தெரியறியா?
அம்மா மட்டும் காரணம் இல்லை, நீங்களும் தான் காரணம். இந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தான் காரணம். என் வாழ்க்கை வீணாக போனதுக்கு அம்மா அப்பா குறை சொல்கிறதுக்கு வெக்கமா இல்லை உனக்கு? காயத்ரி எகிறினால் முகிலனிடம், நீ வாயை மூடிட்டு போ, அப்புறம் அக்கான்னு கூட பார்க்க மாட்டேன். உன் அம்மாவோட தம்பி பொண்ணை காதலிச்சேன், கல்யாணம் பண்ணி வைங்கன்னு போராடினே. யாராவது என்னையோ அந்த பொண்ணை மதிச்சிங்களா? அது நொட்ட இது நொட்டன்னு குறை சொல்லிட்டு தெரிஞ்சிங்க. நீயும் உன் புருஷனும் என்ன சொன்னீங்க? அந்த வீட்டில் எல்லாம் கல்யாணம் பண்ணா கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு பிளாக்மெயில் பண்ணீங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த உமனா மூஞ்சியை ஏன் தலையில் கட்டி வச்சுட்டு இப்போ உருகுறீங்களா? நல்லா இருங்க நீங்கள்லாம். நீங்கள் தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க எனக்கு, அப்போ நீங்கள் தான் அனுபவிங்க. முகிலன் வாய் விட்டால்தான். சத்யா ஆறுதல் படுத்தினான். அண்ணா அழாத, அன்னைக்கு சரியாகும், கவலைப்படாமல் இரு. அண்ணியை போய் பார்த்துட்டு வந்தியா? குட்டி பாப்பாவை பார்த்தியா? முகிலன் சத்யாவின் கையை தட்டிவிட்டு மாடிப்பறி ஏறி அவன் ரூமுக்கு சென்று விட்டான். ஐயோ, முகிலன் வாழ்க்கையை நானே நாசம் பண்ணிட்டேனே. அவளை முகிலனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு வாழ்க்கையை அழிச்சிட்டேனே. கண்ட கண்ட மருந்துகளை தின்னு ஒழுங்காக சாப்பிடாம பேத்தியை கொண்டுட்டாளே பாவி. இப்போ பைத்தியக்காரா மாறி முகிலன் சந்தோஷையும் பறிச்சுட்டு பேரனையும் அம்மா இல்லாத பிள்ளையா ஆக்கிட்டு போயிட்டாளே. மீனாட்சி ஒப்பாரை வைத்து கொண்டிருந்தாள். முகிலன் கட்டிலில் படுத்து கண்களை மூடினான். ஏன் அஞ்சலி, என்னை இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்ட? நீ என் மேலே அளவுக்கு அதிகமான பாசம் கட்டி அடிமையாக வச்சுக்கணும்னு நினச்சியே தவிர என்னை புருஷனாக மதிக்கவே இல்லடி. அப்புறம் எங்கே இருந்துடு உன் மேலே பாசம் காதல் வரும்? என் மேலே அதிகமாக கோவப்பட்டு என்னை விட்டு தூரமாக போனியே தவிர என் பக்கத்தில் வர்றதுக்கு நீ முயற்சி பண்ணவே இல்லையடி. நீயும் திருந்துவன்னு எவ்வளவோ வாய்ப்பு கொடுத்தேனே அஞ்சலி. ஆனால் உனக்கு உன் கோபமும் உன் முட்டாள்தனமான எண்ணங்கள் தானே பெருசாக தெரிஞ்சது. நிச்சயமாக சொல்லுவேன் அஞ்சலி, பொண்ணு இறந்ததுக்கு உன்னோட கோபமும் உன்னோட அவசர புத்தியும் தான் காரணம். அந்த கோபம் கண்டிப்பாக போகாது எனக்கு. இனிமேலாவது நீ திருந்தி என் கூட சந்தோஷமாக வாழ்வன்னு நினச்சேன் அஞ்சலி. அதுக்கப்புறம் அழகான பையனை என் கையில் பித்து கொடுத்துட்டு நீ பைத்தியக்காரியாகி என்னை பழி வாங்கிட்டு போயிட்டியா? முகிலனுக்கு தன்னுடைய 2 வயது மகன் தர்ஷனை பார்க்க வேண்டும் போல் இருந்தது. முகத்தை கழுவிக்கொண்டு கீழே இறங்கிய முகிலன் தன் மகனை பார்த்து வருவதாக அஞ்சலி வீட்டுக்கு காரில் பறந்தான். அஞ்சலியின் அம்மா கற்பகம் தர்ஷனை மடியில் அமர்த்தி சோறொட்டி கொண்டிருந்தாள். முகிலனை பார்த்ததும் எழுந்து உள்ளே போனாள். வாயில் ஏதோ முணுங்கிக் கொண்டு தர்ஷன் நின்று கொண்டிருந்தான். முகிலன் 2 கைகளையும் தூக்கி காட்டினான். வாங்க, இங்கே வாங்க. தர்ஷன் உள்ளே ஓடினான். ரூமிலிருந்து கேசவன் வெளியே வந்தார். கண்ணாடியை துடைத்து கொண்டு, வாங்க மாப்பிள்ள, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் மாமா. நீங்களாவது என்னை வாங்க மாப்பிள்ளன்னு கூப்பிட்டீங்களே, மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. நாங்கள் பெற்றதோ ஒரே ஒரு புள்ள, அதுவும் பொம்பளை புள்ள. அவளையும் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் 2 வருஷமாக பறி கொடுத்துட்டு உக்காந்துருக்குறோம். அதான் உங்கள் அத்தை கோவத்தில் இருக்கிறா. என் மேலே என்ன மாமா கோவம்? அஞ்சலி என் கூட இருந்த வரைக்கும் நான் நல்லா தானே வச்சுருந்தேன். என்னைக்காவது உங்ககிட்ட வந்து குறை சொல்லியிருப்பாளா என்னை பற்றி? அஞ்சலியோட கோபத்தையெல்லாம் நான் எனக்குள்ள அடக்கிக்கிட்டு நான் வாழ தானே செஞ்சேன். உங்கள் மகளை பற்றி நான் உங்களிடம் குறை சொல்லியிருக்கேனா? அப்புறம் அத்தை என் மேலே கோவப்பட என்ன மாமா இருக்குது? உண்மைதான் மாப்பிள்ள. ஆனால் என் மகளை நீங்களாவது கவனிச்சிருக்கலாமே. பேரனை நாங்கள் வளர்த்துருப்போமே. என் பேரனையும் உங்கள் வீட்டில் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்கள் அம்மாவுக்கு உடுப்பு சரியில்லைண்டு. எங்களால் எப்படி மாப்பிள்ள பேரனையும் என் மகளையும் எங்கள் 2 பேருனால பார்த்துக்க முடியும்? நீங்களும் எங்கள் வீட்டில் வந்து தங்கி அஞ்சலியை பார்த்துக்கிறதுக்கு உங்கள் தன்மானம் இடம் தரலையே. அதான் கோவமாக இருக்கா உங்கள் அத்தை. சரி மாமா, என் பிள்ளைய என்கிட்டே கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த சிரமமும் வேணாம். என் பிள்ளைய நான் பார்க்க வேணும் போதெல்லாம் உங்கள் மனைவி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு என்னை அவமானப்படுத்துறத என்னால் சகிச்சுக்க முடியலை. கேசவன் முகிலனின் காலை பிடித்து அழுதார். இனிமேல் எங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தமே எங்கள் பேரன்தான். அவனை எங்ககிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க மாப்பிள்ள. உங்கள் அத்தையை நான் கண்டித்து வைக்கிறேன். நீங்கள் எப்போ வேணாலும் இந்த வீட்டுக்கு சந்தோஷமாக வாங்க மாப்பிள்ள. என் பேரனை பிரித்து எங்களை அனாதை ஆக்கிடாதீங்க மாப்பிள்ள. இதற்கு மேல் முகிலனால் அங்கே இருக்க முடியாமல் தர்ஷனுக்காக வாங்கி வந்த விளையாட்டு தின்பண்ட பொருட்களை வைத்துவிட்டு நகர்ந்தான்.
காரில் ஏறி அமர்ந்தவன் காரை நகர்த்தாமல் தலையில் கை வைத்து உட்கார்ந்தான். அப்பா! முகிலன் திரும்பி பார்த்தான். தேடி பார்த்தது யாரும் இல்லை. அஞ்சலியின் வீட்டை ஏறிட்டு ஏக்கத்தோடு பார்த்தான். அஞ்சலியோட இந்த வீட்டுக்கு எத்தனை தடவை வந்திருக்கேன். என்ன எல்லா நேரமும் சந்தோஷமாக தானே வைத்திருந்தாள். நான் எப்படி என் அஞ்சலியை வெறுக்க ஆரம்பித்தேன். அஞ்சலியை திருமணம் செய்து கொண்டு 2 பிள்ளைகளை பெற்றெடுத்து இந்த 5 வருடத்தில் ஏதோ கடமைக்கு தானே அவளுடன் வாழ்ந்தேன். அவள் என் மீது வைத்திருந்த அளவுக்கு அதிகமான பாசம்தான் என்னை அஞ்சலியை வெறுக்க வைத்ததா? மனைவி தன் கணவன் மீது பாசம் வைக்கிறது தவறில்லையே. அவளின் பாசம் என்னை ஏன் அஞ்சலியை வெறுக்க வைத்தது? சுதந்திரமாய் பறக்க விடாமல் என்னை அவளின் கட்டுப்பாட்டுக்குள் அடக்கி ஆள நினைத்ததுதான் அவள் செய்த தவறு. முகிலன் அஞ்சலி வீட்டையே பார்த்து கொண்டுதான் காரை விட்டு இறங்கியவன் அஞ்சலியுடன் தான் வாழ்ந்த ரூமிற்கு சென்று கதவை பூட்டி கொண்டான். அஞ்சலியுடன் தான் வாழ்ந்த நாட்களில் இருந்த நறுமணம் அந்த ரூமில் அப்படியே நிறைந்திருந்தது. முகிலனின் துணிகளை யாரும் துவைக்க விடாமல் அவளே துவைப்பாள். காய்ந்த துணிகளை எடுத்து அயன் செய்து மடித்து வைப்பாள். அவ்வாறு அடுக்கப்பட்ட துணியில் அஞ்சலி முகம் வந்து சென்றது முகிலனின் முன்பு. இந்த வீட்டுக்கு வந்து விட்டால் முகிலனை குழந்தை போல் பார்த்து கொள்வாள். ஒவ்வொன்றையும் நினைக்க நினைக்க கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. முகிலன் வாழ்க்கையில் முதன்முறையாக அஞ்சலியை தேடினான். தங்களின் திருமண புகைப்படம் சுவற்றில் தொங்கிக் கொண்டிருந்தது. அதை கையில் எடுத்தவன் காதலோடு அஞ்சலியின் முகத்தில் முத்தங்களை பதிந்து கண்ணீர் சிந்தினான். என் மேலே பைத்தியமாய் இருந்து என்ன உன் மேலே பைத்தியமாக்க தெரியாம இப்படி என்ன தவிக்க விட்டு போயிட்டேடி அஞ்சலி. எப்படி நான் உன்னை மீட்டெடுப்பேன்? ஐயோ, என் பாசக்காரியை தொலைச்சிட்டேனே கடவுளே, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுறேன். முகிலன் கண்ணீர் விட்டு கதறி அழுதாள். அஞ்சலியை கட்டிப்பிடித்து அழ வேண்டும் போல் இருந்தது. கண்களை துடைத்து கொண்டு கதவை திறந்தவன் வெளியே சோஃபாவில் தூங்கி கொண்டது தர்ஷனையும் தூக்கி கொண்டு மருத்துவமனையை நோக்கி பறந்தான். அஞ்சலி மருத்துவமனை தனக்கென ஒதுக்கியிருந்த கட்டிலில் உறங்கி கொண்டிருந்தாள். தோளில் தூங்கி கொண்டிருந்த தர்ஷனை கட்டிலின் ஒரு ஓரமாக படுக்க வைத்துவிட்டு அஞ்சலியின் கால்களை பிடித்து கொண்டு முகிலன் அழ ஆரம்பித்தான். என் கண் முன்னாடி எப்பவும் அழகா இருக்கணும், உன்னை அழகுக்கு படுத்திக்கிட்டே இருப்பியேடி, இப்போ இப்படி அலங்கோலமாக கிடக்கிறியே அஞ்சலி. உன் மனசுக்குள்ள எவ்வளோ கவலைகள் பாரங்கள் இருந்தாலும் என் தோல் மேலே சாஞ்சு அழுதுருக்கலாமேடி பைத்தியக்காரே. உன் பிரச்சனையை காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு நான் கல் நெஞ்சக்காரனாடி. முகிலனின் தலைமுடியை யாரோ கோதி கொண்டிருப்பதை உணர்ந்தவன் திடுக்கிட்டு எழுந்தான். அஞ்சலி ஒரு கையில் தர்ஷனையும் ஒரு கையில் முகிலனின் தலை மீது வைத்து கண்ணீர் சிந்து கொண்டிருந்தாள். அஞ்சலி, முகில், என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போறியா? உன் வீட்டுக்கும் வேணாம், என் வீட்டுக்கும் வேணாம், நாம் எங்கேயாவது போயிடலாம். நீனா நம்ம குழந்தை 3 பேர் மட்டும். நான் பைத்தியம் இல்லடா. நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது ஒரு மன அழுத்த நோயாளியாக தான் வந்தேன். நீ என் பாசத்தை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதான் பைத்தியமா நடிக்க வேண்டியதாக போச்சு. என்னைக்காவது நீ என்னை புரிஞ்சுக்க மாட்டியாந்தாடா ஏங்கிட்டு காத்திருந்தேன். என்னை புரிஞ்சுக்க உனக்கு 2 வருஷம் தேவைப்பட்டுச்சாடா? அஞ்சலி அழுதாள். அப்படிலாம் இல்லடி என் செல்லமே, வேற எப்படிடா? 2 வருஷம் ஆச்சுல்ல, நீ என்னை இங்கே விட்டுட்டு போய் நீ வரும்போதெல்லாம் நானும் ஆசையோடு காத்துக்கிட்டு இருப்பேன். நீ என் பக்கத்தில் வந்து என் கையை பிடிச்சி எனக்காக அழுவேன்னு. நான் ஒவ்வொரு தடவை ஏமாந்து போகும்போது எவ்வளோ வலிச்சது தெரியுமா முகில்? நான் உனக்கு எவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கேன்டா. ஐயோ, அப்படிலாம் இல்லடி என் தங்கம். இல்லை முகில், நானும் தப்பு நிறைய பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா பேச்சை கேட்டு நானும் நீ ஏன் கூட தான் இருக்கணும். நீ எனக்கு மட்டும்தானே உங்களை நிறைய கோவப்படுத்தியிருக்கிறேன், காயப்படுத்தியிருக்கேன். அதனாலே நமக்கு யாருமே வேண்டாம் முகில். நாம் எங்கேயாவது போயிடலாம் ப்ளீஸ். என்னை கூட்டிகிட்டு போறியாடா ப்ளீஸ்? ஹே அஞ்சலி, என் செல்லமே. முகிலன் அஞ்சலியின் முகம் முழுவதும் முத்தங்களை பதித்து தன் காதலை உணர்த்தினான். இனிமேல் என் வாழ்க்கை உனக்காகவும் நம் பையனுக்காகவும் மட்டும்தான் அஞ்சலி. வா கிளம்பலாம். என்ன முகிலன், சந்தோஷமா இருக்கீங்க போல. டாக்டர் ரகுராம் உள்ளே நுழைந்தாள். நான் தான் சொன்னேன்ல முகிலன், அஞ்சலி பக்கத்தில் உட்காருங்க, மேஜிக் நடக்கும். நீங்கள் தான் என் பேச்சை கேட்கல. ஐயோ சாரி டாக்டர். பரவாயில்ல முகிலன், இனிமேலாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கங்க. ஓகே டாக்டர், தேங்க்யூ. என் மனைவியை பத்திரமா பார்த்துக்கிட்டதுக்கு அது என் டியூட்டி முகிலன். நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க. தர்ஷன் கண் விழித்து பார்த்தான். கற்பகம் 2 வருடமாக அஞ்சலியை தர்ஷனுக்கு ஃபோட்டோவில் காமித்து அம்மா அம்மா என்று சொல்லி வளர்த்தாள். அதனால் அஞ்சலியை அடையாளம் கண்டு கொண்டு அப்பா இதுதான் அம்மா என்றான். அஞ்சலியும் முகிலனும் பூரித்து போய் தர்ஷனை உச்சி முறிந்தார்கள். 2 பேரும் தங்களுடைய வீடுகளை விஷயத்தை சொல்லிவிட்டு
புதிய பயணத்தை நோக்கி அடியெடுத்து வைத்தார்கள். அவர்களுக்கான புதிய வாழ்க்கை காத்திருந்தது. இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.